Okay. So galvanometer. So galvanometer pathana, it is basically a device which is used to detect current, not measure current. See current வந்து நான் இத வச்சு மெஷர் பண்ணாலும் பெரிய கரண்ட்ல என்னால மெஷர் பண்ண முடியாது. ரொம்ப குட்டியூண்டா போற கரண்ட் பண்ணலாம். சரியா? அது வந்து நான் ப்ராப்பரா உட்கார்ந்து கேலிப்ரேட் பண்ணிட்டு நான் மெஷர் பண்ணலாம். பட் பண்ணாலும் ரொம்ப குட்டியூண்டு கரண்ட் தான் நான் மெஷர் பண்ண முடியும். அதனால கேல்வனோமீட்டரோட மெயின் பர்பஸ் என்னன்னா சர்க்யூட்ல கரண்ட் போகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அதனால தான் பார்த்தேன் உன்னோட மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட்லயும் சரி பொட்டன்ஷியோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்லயும் சரி கரண்ட் போகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்ம கேல்வனோமீட்டரை யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப சென்சிட்டிவா லேசா கரண்ட் போனோம் டிஃப்ளெக்ஷன் காட்ட ஆரம்பிச்சிடும். சரியா? ரொம்ப சொர்ண நிறைய இருக்கும் இதுக்கு. சரியா? லேசா திட்டினோம் நீ நல்லா ஆரம்பிச்சிடும். அங்கிட்டு கடைசியில் ஒரு கலந்த கலந்து சத்தியா என்ன திட்டினாலும் சரி நம்மளுக்கு கண்ணு கலங்கிடும். அவன் கண்ணு ரெட்டே ஆகாது. அதாவது தண்ணி வராது. சும்மா கண்ணு ரெட்டா தான் கிடக்கும் தூங்காம கொள்ளாம. புரியுதா? அப்ப சென்சிட்டிவ்னா என்ன? காலை கீழே வைன்னு. சரியா? இப்ப சென்சிட்டிவ்னா இப்ப திவ்யா வந்து பிரின்சியா எடுத்துக்கோ. பிரின்சியா லேசா திட்டினா உடனே ஒன்னும் எனக்கு அழுகையா வந்துருச்சுனோ ஒன்னும் என்ன திட்டினாங்கன்னு அப்படியே வந்துச்சுன்னா சரி நான் திட்ட மாட்டேன். நல்லா பொண்ணு. ஓகே புரியுதா? ஸோ நல்லா பாரு இதில் என்ன பண்ணலாம் நான் மெஷர் பண்ணதால எவ்வளோ கரண்ட் மெஷர் பண்ணலாம்? ஸ்மால் கரண்ட். ஏன்னா ப்ராக்டிக்கலி பார்க்குறப்போ இந்த மாதிரி கேல்வனோமீட்டருக்குள்ள மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட் போகலான்னா 600 மைக்ரோ ஆம்பியர். 600 மைக்ரோ ஆம்பியர் பூரா உனக்கு பாயிண்ட். புரியுதா? அப்ப எவ்வளவு குட்டியோண்டு ஒரு கரண்ட் இதுக்குள்ள போக போகுது. as a matter of fact LED பல்ப் எரிய வைக்கிறதுக்கு இதை விட அதிகமா கரண்ட் தேவைப்படும். புரியுதா? அப்ப நல்லா பாரு இது பார்த்தனா எவ்வளவு ஹை சென்சிட்டிவ் டிவைஸ். கரெக்டா இல்லையா? அப்ப ரொம்ப குட்டியோண்டு ஒரு கரண்ட் போச்சுன்னா அதை மட்டும் தான் இது வந்து என்ன பண்ணும் காமிக்கும். ஓகே அது வந்து நான் சொல்றேன் இதுக்குள்ள எப்படி செஞ்சிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணணும் ப்ரொடியூஸ் லார்ஜ் எரர் வென் கரெக்டட் இன் பேரலல். இது பேரலல்ல கனெக்ட் பண்ணனா எரர் தாறுமாறா காட்டும். டிவைஸ் அடி வாங்கி செத்து போயிடும். சரியா? டம்முன்னு அடிச்சு சாகும் இந்த டிவைஸ் தான். இதுல வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஐஜி வந்து இதுக்குள்ளர போகக்கூடிய மேக்சிமம் கரண்ட். அதாவது இதோட மேக்சிமம் கெப்பாசிட்டி. இந்த டிவைஸ்க்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இவ்வளோ கரண்ட் தான் நீங்க கொடுக்கணும். அதுக்கு மேல கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா டிவைஸ் வந்து அங்கேயே போய் நின்றுக்கும். திரும்பி வராது. சரியா? உட்காந்து தட்டுன்னு எப்படியாவது நடுவில் வந்துச்சுன்னா ஃபைன்ல இருந்து தப்பிக்கலாம். சரியா? எனவே காலேஜ் அப்படிதான் பண்ணுவாங்க. ப்ராப்பரா ஹை ரெசிஸ்டன்ஸோ இல்லை இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரியாம டம்னு சர்க்யூட்ல போடுவாங்க. அது போய் அங்கே உட்காந்துரும். அது அங்க போய் உட்காந்துரும். இப்போ பிரச்சனை அது திரும்பி நடுவில் வரலன்னு வச்சுக்கோயே அந்த டிவைஸ் போயிடுச்சுன்னா 600 ரூபா ஃபைனுக்கு தலையில வந்துடும். அதனால வந்து அதை உடனே சர்க்யூட்ல ஆஃப் பண்ணிட்டு ஆனா அது பிரச்சனை என்ன வராது. சரியா? அதனால வந்து இதுல மேக்சிமம் ஒரு கரண்ட் இருக்குன்னா அந்த லிமிட்டை தாண்ட கூடாது. சரியா? அதாவது அவ்வளோ கரண்ட் கொடுத்தனா இது ஃபுல் டிஃப்ளெக்ஷன் காட்டும். மேக்சிமம் டிஃப்ளெக்ஷன் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ திருப்பி வராத கரண்ட் எடுக்கணும். ரொம்ப அதுக்கு தாண்டி கொடுத்துட்டுனா வராது. புரியுதா இல்லையா? இப்போ ஜிங்கிறது பார்த்தனா நம்ம ஸ்டாண்டர்டா கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு நோட்டேஷன். ஓகேவா? ஓகே வெரி குட். இப்போ நல்லா பாரு இதுக்குள்ள என்ன இருக்குது. சரியா? இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன? வாட் இஸ் த பிரின்சிபல் இன் விச் கேல்வனோமீட்டர் ஒர்க்? அப்படி திடீர்னு ப்ராக்டிக்கலி அரைச்சு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. ஒண்ணுமே கிடையாது. இது வந்து டார்க்கோட பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது. சரியா? டார்க். அப்ப சைடுல என்ன இருக்க போது? டார்க்னு சொன்னா சைடுல என்ன இருக்கும்? ரெண்டு மேக்னெட் இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு காயில் இருக்குது. ஆமா சரியா? ஒரு மேக்னெட் இருக்கு. நடுவுல என்ன இருக்குது? காயில் இருக்கு. இப்ப நான் கரண்ட் கொடுத்த உடனே அந்த காயில் என்ன பண்ணும்? சுத்துமா? அப்ப சுத்துற காயில் மேல அந்த நோட்டை திரும்பி கொண்டு வாங்க. இப்ப நல்லா பாரு இது வந்து நம்ம இப்படி காட்டாம உங்களுக்கு மேல் வியூல காட்டுறேன். சரியா? இப்ப நல்லா பாரு ஒரு குறிப்பிட்ட கரண்ட் உள்ள போகணும்னு இதை என்ன பண்ணும்? சுத்துவி. கரெக்டா இல்லையா? அதை சுத்துறத வச்சு நம்மளால ரீடிங் எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிடுறாங்க? இதுல ஒரு குச்சி மாதிரி சொருகிட்டு மேல ஒரு நீடில் சொருகிடுறாங்க. இப்ப மேல என்ன பண்ணிடலாம்? நான் ரீடிங் எழுதிடலாம். இப்போ நான் கரண்ட்டை பாஸ் பண்றப்ப கீழே ஒரு காயில் சுத்துமா? அப்ப மேல இருக்க நீடில் அதை சேர்ந்து சுத்துதா? அப்ப வெளியில ரீடிங் மெஷர் பண்ணிக்கலாமா இந்த நீடில் எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு? சொல்றது புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? நோ.
அப்ப இந்த மாதிரி இது சுத்த போகுது. இது சுத்துதுன்னா டார்க்கோட ஃபார்முலா என்ன? கரெக்டா இல்லையா? இதுல என்னென்ன ஃபேக்டர் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது? நல்லா பாரு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அது டிவைஸ் ஃபுல்லா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான் கம்பெனிக்காரன், அது என்னால மாத்த முடியாது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில் மாத்த முடியாது, ஏரியா ஆஃப் காயில் மாத்த முடியும். ஓபன் பண்ணி இப்படி பொளந்துட்டு திரும்பி உள்ளணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள என்ன மேக்னெட் வச்சிருக்கானோ அதே தானே. அப்ப என்னால கரண்ட்டை மட்டும் மாத்த முடியும். கரண்ட் அதிகமாச்சுன்னா டார்க் என்ன ஆகும்? அப்ப நல்லா பாருங்க, கொஞ்சோண்டு கரண்ட் கொடுத்தனா அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சோண்டு கரண்ட் கொடுத்தா டிஃப்ளெக்ஷன் கொஞ்சோண்டு இருக்கும். நிறைய கரண்ட் கொடுத்தா டிஃப்ளெக்ஷன் நிறைய இருக்கும். சொல்றது புரியுது? ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து சரியா இங்க இதான் டிஃப்ளெக்ஷன் வச்சுக்கோ. ஏன்னா கரண்ட் வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிடுவோம், மாத்தி கொடுத்துருவோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்தி கொடுத்துருவோம். அப்ப டார்க் உல்டாவா போகும். சரி, கரண்ட் வந்து இப்படி போறப்போ டார்க் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோ. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றப்ப கரண்ட் வந்து இப்படி போகுது, ஃபீல்டு இப்படி இருக்குது, அப்போ உள்ள போகுமா? அப்ப இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆக போகுது. சப்போஸ் நான் கரண்ட்டை மாத்தி கொடுத்துட்டேன்னா ஃபீல்டு இப்படி இருக்குது. சொல்றது புரியுதா? அப்ப நீடில் வந்து உல்டாவா போகும். சப்போஸ் நான் கரண்ட்டை கரெக்டா கொடுத்தா இந்த டைரக்ஷன்ல போகும்போது, உல்டாவா கொடுத்தேன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல்ல செய்வோம். ஓகேவா? ஈவன் வந்து இதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் லெசன்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எஸ். அப்ப நான் கரண்ட் அதிகமா கொடுத்தா என்ன ஆக போகுது? டிஃப்ளெக்ஷன் அதிகமா இருக்கும். கரண்ட் சரிப்பா, நீ நோட்ல எது எழுதிடாத, எல்லாத்தையும் நான் தான் எழுதணும். இப்போ நல்லா பாரு, நான் கரண்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது திரும்பி வரணுமா வரக்கூடாதா? பட் வரதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். கரெக்டா இல்லையா? அவன் இஷ்டத்துக்கு வராது. அப்போ இந்த இடத்துல பார்த்தேன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி சுத்தி வச்சிருவாங்க. என்ன சுத்தி வச்சிருவாங்க? காயிலுக்கு மேல ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி சுத்தி வச்சிருக்கான். அப்ப நான் ரொட்டேட் பண்ண இந்த ஸ்ப்ரிங் இப்படி இருக்குமா? அது விட்ட உடனே ஸ்ப்ரிங் திரும்பி, அதனால அது பேர் ரீஸ்டோரிங் டார்க். அப்ப ரீஸ்டோரிங் டார்க்கோட ஃபார்முலா வந்து k into theta. எங்க படிச்சோமா? force is equal to k into x minus yes. okay, ஏனா நெகட்டிவ் போதுமா? புரியுதா? ஓகே, வெரி குட். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அப்ப நல்லா பாரு, இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? நான் ரெண்டுத்தை ஈக்குவேட் பண்ணிட்டேனா k into theta is equal to நபி. கரெக்ட்டா? அதுதான் எஸ்ல கேட்க போறேன். காத்துவாக்குல ரெண்டு பாகங்களோட கதாபாத்திரம் யாரு? கதாபாத்திரம். போதுமா? k theta is equal to நபி. இங்க பாரு, அதே ஃபார்முலா இங்க இருக்கா? இப்போ எனக்கு இது क्वेश्चन இல்ல, இது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன வச்சுக்கோ. நீங்க அப்புறம் எழுத மாட்டீங்கல்ல, கதை எழுதி வச்சிருச்சு. இப்ப நல்லா பாரு, எனக்கு தீட்டா அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன். கரெக்டா? எவ்வளவு தூரத்துக்கு அது போக போகுது? தீட்டா பை ஐ நான் கொடுக்கிற கரண்ட்டுக்கு அது எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாமா? தீட்டா பார்த்தனா டிஃப்ளெக்ஷன், தீட்டா பை ஐ டிஃப்ளெக்ஷன் பர் கரண்ட். அப்போ ஒரு சில டிவைஸ்ல நான் 1 ஆம்பியர் கரண்ட் கொடுக்குறேன், 1 ஆம்பியர் கொடுக்குறேன். யார் அதிகம் சென்சிட்டிவ்? ரெண்டாவது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். ஆமாண்டா, ரெண்டுல 1 ஆம்பியர் கொடுத்தேன்டா. அதுதான் கேட்டேன், சென்சிட்டிவிட்டி யாருக்கு அதிகம்ட்டு. புரியுதா? இப்போ ஒருத்தவன்ட்டு 1 ஆம்பியர் கொடுக்குறேன், அவன் நிறைய டிஃப்ளெக்ஷன் காட்டுறான், அப்ப அவன்ட்டு சென்சிட்டிவிட்டி அதிகம். அப்ப இந்த இடத்துல இருந்து k by i நீ எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்? theta by i நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் டிவைடட் பை கபடி. சரியா? NBA டிவைட் பை k. சரியா? முடிஞ்சா? இப்போ நல்லா பாரு, சப்போஸ் நான் ரெண்டு சைடுமே ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோ. ரெண்டு சைடும் அப்ப கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் வந்துருமா? கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். அப்ப theta by v is equal to NBA by KR. சரியா? இதோட பேர் வந்து
கரண்ட் சென்சிட்டிவிட்டி. இதோட பேர் என்னது? அதாவது கரண்ட்டை பொறுத்து அது எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குது. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. இது பேர் என்னது? புரியுதா? ஆமா உங்க உங்க வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இருக்கா? புரியுதா? இங்க இருக்காரு எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. சரியா? கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. சரியா? ஓகே.